ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமிpokkisham. இன்றைக்கி வந்து என்னுடைய மத்தியான லஞ்சும் இன்றைக்கி ஒரு ரெசிபியும் தாங்க பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், காலையிலேயே வந்து 2 குட்டி கோழி குஞ்சு தான் இது இந்த கலர் கோழி குஞ்சுன்னு வாங்க பார்த்தீங்களா, அதை யாரோ வாங்கி வளர்த்துருப்பாங்க போல். நாங்கள் விரட்டி விட்றோம், அது போகவே மாட்டுதுங்க. நாங்களும் வந்து அதை வந்து நாய் பிடிச்சிட்டு போயிட போதுன்னு பயந்துட்டு, நாயும் சரி பூனையும் சரி இந்த மாதிரி குட்டியாக இருந்துச்சுனாலே டக்குன்னு வந்து பிடிச்சிட்டு போயிடுது. அதுவும் இது ஓடவே மாட்டுது வேறு, ஏன்னா போந்தா கோழி உங்களுக்கு ஓடாது தானேங்க. அது பாருங்கள், டேரன் வந்து குச்சி வச்சு விரட்டினா கூட அது போக மாட்டுது. எங்கள் ஏரியாவில் நல்லா மழை பெஞ்சிச்சிங்க. இது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பெஞ்ச மழையில் வந்து கிரவுண்டே வந்து வாக்கிங் போவோம்ல, அந்த கிரவுண்டு தான் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் தண்ணி. சரி, அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு. அன்றைக்கி பெஞ்ச மழை தாங்க, ஒரு நாள் மழைக்கு இந்த அளவுக்கு தண்ணி வந்திருந்தது. ஆனாலும் என்ன தான் மழை பெஞ்சாலும் அனல் மட்டும் கண்டிப்பாக நமக்கு வந்து ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தான் இருக்குதே தவிர கூலிங்காகவே இல்லைங்க. ஃபுல் கிரவுண்டுமே தண்ணியாக ஆகிடுச்சு, குளம் மாதிரி ஆகிடுங்க இன்னும் மழை காலம் வந்துச்சுன்னா. இன்றைக்கி காலையில் வந்து இட்லி சட்னி தாங்க, அதனால் நான் அதை உங்ககிட்ட காட்டல. மதியானம் லஞ்ச் வந்து ரசம் வந்து ரெடி பண்ணியாச்சு. ரசம் வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிடுவோம்லங்க, அதனால் கொதி வந்துருச்சு. நான் ஒரு கலக்கிட்டு நான் வந்து ரசத்தை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சைடு சாதம் கொதிச்சிட்ருக்குது. இன்றைக்கி ரசத்துக்கு வந்து கோஸ் பொரியல் தாங்க. கோஸ் வந்து நான் வந்து காரமாக ரெடி பண்ணியிருக்கேன், தேங்காய் போட்டு பொரியல் பண்ணாமல். நீங்கள் இந்த மாதிரி கோஸ் வாங்கினீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கோஸ், கேரட்டு, பீன்ஸு அது 3த்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோஸு, கேரட், பீன்ஸ் எதுவாக இருந்தாலுமே அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்தா போதும். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து கலந்துட்டு வந்து மூடி வச்சுட்டா போதும், சிம்மிலேயே வச்சுட்டு. ஏன்னா நமக்கு வந்து கோஸ் வந்து கொஞ்சம் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுட்டு நான் நல்லா சுருளை எடுத்துப்பேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரச சாதத்துக்கெலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம ரசம் வந்து சுட சுட ரச சாதம் சாப்பிடும்போது இந்த காய் பொரியலோடு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் என்னைக்காவது ரசம் வைக்கும்போது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி தாங்க மத்தியானம் வேலைகள்லாம் கரெக்டாக போச்சு. எப்பயுமே வந்து என்ன தான் சமைக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் இருக்கும், ஆனால் ரசம் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் ரசம் தான் இன்றைக்கி ரெடி பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரசம்னா ரொம்ப பிடிக்குங்க, ஆனால் எனக்கு மட்டும் ரசம் பிடிக்காது. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனால் எனக்கு பிடிக்காது. ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்பேன். எல்லோரும் சூப்பர்னுவாங்க, ஆனால் எனக்கு என்னமோ ரச சாதம்னா ரொம்ப கஷ்டமாக தெரியும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் தான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா சொதன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு, ஏன்னா நம்ம ஏற்கனவே கோஸ் வந்து நம்ம மூடி வச்சாலே வதங்கிடும். ஆனால் கொஞ்சம் நல்லா வந்து வதங்கினா தான் நல்லாயிருக்கும். க்ரன்ச்சியாக இருந்துச்சுன்னா ரச சாதத்துக்கு நல்லா இருக்காது. அடுத்து அப்பளம் தாங்க. இந்த காய் பொரியலோடு நான் வந்து அப்பளமும் ரெடி பண்ணிக்கிட்டேன். சாப்பிடும்போது வந்து அப்பளம் பொரிச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக. இந்த சைடு சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம வாழைப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம நேந்திர பழத்தை வச்சு நம்ம ஜாமுன் ரெடி பண்ண போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் வந்து குலோப் ஜாம் ரெடி பண்ணியிருக்கலாம், பன்னீர் ஜாமுன் ரெடி பண்ணியிருக்கலாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நேந்திர பழத்தில் ஜாமுன் ரெடி பண்ணலன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெடி பண்ணலாம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வந்து 2 நேந்திர பழத்தை எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் தோல் உரிச்சிட்டு நல்லா பெருசாக நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் காயாக எடுத்திங்கன்னா நல்லா இருக்காது, அதனால் நல்ல பழுத்த பழமாக எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம அதுக்கு ஜாமுனுக்கு வந்து சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 1.5 கப் சுகர் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. நம்ம வந்து எப்படி குலோப் ஜாமுக்கு நம்ம வந்து சிரப்பு ரெடி பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி தான், ஆனால் நல்ல பிசுபிசுப்பு தன்மையோடு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து இதில் சேர்க்குற வந்து நேந்திர பழத்தை வந்து நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். தேன் மாதிரியான அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்குங்க. நீங்கள் வந்து குலோப் ஜாம் சாப்பிட்ருக்கலாம், அது நமக்கு கூட திகட்டும். ஆனால் இந்த ஜாமுன் வந்து திகட்டாது. நமக்கு சின்ன பசங்களுக்கு கொடுத்தா கூட வயிற்றுக்கு கெடுதல் இல்லாது, ஏன்னா வாழைப்பழத்தை தான் நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நம்ம சிரப்பு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சிரப்போடு நான் வந்து குங்குமப்பூ வந்து கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி குங்குமப்பூ சேர்த்திங்கன்னா அதோடைய ஃப்ளேவரோட ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்துட்டு நம்ம சிரப்பை ரெடி பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சிரப்பு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் போல் லெமன் வந்து நம்ம சேர்த்துட்டு எடுத்து வைப்போம். அப்போ நம்ம சுகர் வந்து கெட்டிப்படாமல் இருக்கும்.
நம்ம வந்து ஜாமுன் செய்யணுன்னா கூட நேரம் ரொம்ப நேரம் ஆகுங்க. இது அப்படி கிடையாது, நம்ம சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். நேந்திர பழ சீசன் அப்போது நம்ம வந்து இந்த மாதிரி பழம் வாங்கிட்டு நம்ம ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லோரும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்கள் கஷ்டமே இருக்காது உங்களுக்கு செய்யும்போது. ரொம்ப சுலபமான ஒரு ஜாமுன் தான். இது வரைக்கும் நீங்கள் யாரும் செஞ்சிடலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் டேஸ்ட் இருக்குங்க. இப்போ நம்ம வந்து பழத்தை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதை 1 இன்ச் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது பழமாக இருக்குது, ஆனால் இன்னும் நல்லா வந்து நம்ம பழம் வந்து அதோட தோல் வந்து கருப்பாகிற அளவுக்கு நம்ம வந்து அந்த மாதிரி பழத்தை எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது இன்னும் நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப மெலிசாக கட் பண்ணிடாதீங்க, அப்போ தான் நம்ம வந்து பொரிச்சு எடுக்கும்போது நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கி வந்து இதை வந்து கீயில் தான் பொரிச்சு எடுக்க போகிறோங்க. நான் கீ சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட வந்து கீ இல்லைனாலும் கொஞ்சம் கீயாவது சேர்த்துட்டு நீங்கள் எண்ணெயில் பொரிச்சிக்கோங்க. ஆனால் கீயில் வந்து இதை பொரிச்சு எடுத்தால் தான் இதோட ரியலான டேஸ்ட்டும் நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து கீ வந்து உருகுன உடனே நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன், இல்லைனா நமக்கு வந்து ஒரு புகஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் கீ வந்து லைட்டாக ஹீட் ஆனோடனே நம்ம பழத்தை சேர்த்துடலாங்க. ரொம்ப காஞ்ச பிறகு சேர்த்துறாதீங்க, அது தீஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம வந்து ஸ்லோ குக் தான் இதை நம்ம பண்ணணும். ஹையில் வச்சு நம்ம குக் பண்ணக்கூடாது. ஸ்லோவாகவே நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. நம்ம மற்ற வேலை நடுவில் இருந்தாலும் அந்த வேலையை பார்த்துக்கலாம். அப்படியே நம்ம வந்து இதை திருப்பி விட்டுக்குங்க. அப்போ வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இந்த வேலையும் மற்ற வேலையும் பார்த்துக்கலாம், இதையும் வந்து பொரிச்சிக்கலாம். நான் அப்படி தாங்க என்னுடைய வேலைகளோடு இதையும் வந்து செஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம திருப்பி நடுவில் திருப்பிடலாம். ஒரே சைடாக வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். அதனால் திருப்பி விட்டிங்கன்னா நல்லா வந்து பொன்னிறமாக வரணும். இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறம் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பொரித்து எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும். பழம் கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம குலோப்ஜாம் சாப்பிட்டா கூட வயிறு தம்முன்னு ஆகிடும். ஆனால் இது நீங்கள் வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு வயிறு வந்து ரொம்ப ஃபில்லான மாதிரி அப்படி இருக்காது. நீங்கள் இதை செஞ்சுட்டு நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசை, இந்த மாதிரி நீங்கள் வந்து பழத்தில் செஞ்சதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த பேட்சும் நான் போட்டு எல்லாத்தையும் பொரிச்சுக்கிட்டேன். பொரிச்சதை வந்து நம்ம அந்த சுகர் சிரப்பில் சேர்த்துட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. அது எவ்வளோத்துக்கு ஊறுதோ, நீங்கள் ஒரு பழம் எடுத்து உங்கள் வாயில் வச்சிங்கன்னா தேன் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட் இருக்குங்க. எங்கள் வீட்டில் நான் இதான் ஃபஸ்ட்டு தடவை செஞ்சுருக்கேன். ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்த தடவையும் நான் திருப்பி செஞ்சேன். ஏன்னா எனக்கு சிரப்பு இருந்தனால திருப்பியும் பழத்தை வந்து நான் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொரிச்சிட்டு அதோட சேர்த்துட்டு அப்படி நாங்கள் சாப்பிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் நேந்திர பழம் வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற வேலையே கிடையாது, எல்லாருமே செய்யலாம் ஈஸியாக. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு குக்கிங் வித் vlogல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டும் படிக்கும்போது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்யூ.